வணக்கம் ரிவி. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு அதிமுகவில் பல்வேறு குழப்பங்கள் நீடித்து வந்தது. குறிப்பாக சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், வேலுமணி உள்ளிட்ட ஒரு தரப்பினரும் எடப்பாடி அணியினர் ஒரு தரப்பாக செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது விஜயபாஸ்கர் மற்றும் சி.வி. சண்முகம் மட்டும் தனித்து விடப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. அதன் பிறகு விஜயபாஸ்கர் அவரது தொகுதியில் அவரது கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொகுதி பொதுமக்களோடு தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வந்தார். அவர் தொடர்ந்து அதிமுகவிலே இருக்கலாமா அல்லது தவேகாவில் இணையலாமா அல்லது அரசியலிருந்து ஓய்வு பெறலாமா என்பது குறித்தெல்லாம் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வந்தார். இந்த நிலையில் கடந்த வாரம் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதி காலியாக உள்ளதாக அறிவிப்பும் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் அவர் தவேகாவில் இணைய உள்ளதாக தொடர்ந்து பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டு வந்த நிலையில் கடந்த வாரமே இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் அதாவது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை பொறுத்தவரையும் அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. இந்த நிலையில் இன்று ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதாவது கடந்த 35 ஆண்டு காலமாக அரசியல் களத்தில் நான் மிக சிறப்பாக பணியாற்றி வந்தேன். கொரோனா என்னும் உலகத்தையே உலுக்கிய கொரோனா நோய் தொற்று காலத்தில் கூட மிக அர்ப்பணிப்போடு நான் பணியாற்றியிருக்கேன். மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களையும் சேவைகளையும் பொது வாழ்வில் செய்து வந்திருக்கின்றேன். மிகுந்த அதாவது அதிமுகவிலிருந்து விலகு வந்தது மிகுந்த ஒரு வருத்தம் இருந்தாலும் கூட பல்வேறு சூழல் காரணமாக இப்ப தற்போது வெளியேறக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நாளை சென்னையில் உள்ள மகாபலிபுரம் சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் அவரை இணைத்துக் கொள்வதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். இதற்காக புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏற்கனவே பல்வேறு முறை ஆலோசனை நடைபெற்று வந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து 150 பேருந்துகளும் 350க்கும் மேற்பட்ட கார்களிலும் அவருடைய விஜயபாஸ்கருடைய ஆதரவாளர்கள் சென்னையை நோக்கி புறப்பட்டுள்ளனர். நாளை நடைபெறும் இந்த இணைப்பு விழாவில் அவருடைய ஆதரவாளர்களும் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்ள உள்ளனர். இதற்காக மாபெரும் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 20,000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு திண்டுக்கல் ஜான்பா பிரியாணி உணவு வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விழா தடபுடலாக தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னையில் விஜயபாஸ்கரின் ஆதரவாக தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமல்லாது டெல்டா மாவட்டம் என்று சொல்லக்கூடிய திருச்சி, தஞ்சை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் விஜயபாஸ்கருடைய ஆதரவாளர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் நாளை இணைய உள்ளனர்.